உங்க பிரச்சனைக்காக ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்களா? எப்படி ஒர்க் ஆகுது? ஹலோ எவ்ரிஒன். ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் பொறுத்தவரைக்கும் இதில பெயின் கில்லர்ஸோ, இல்ல ஆன்டிபயோட்டிக்ஸோ, இல்ல சப்ளிமெண்ட்ஸோ கிடையாது. இதில நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு மெடிசினும் நம்மளோட இம்யூனிட்டிய இம்ப்ரூவ் பண்ணி, அது மூலமா நம்ம டிசீஸ கியூர் பண்ணுது. இது பொறுத்தவரைக்கும் தலைவலிக்கு ஒரு மருந்து, வயித்து வலிக்கு ஒரு மருந்து அந்த மாதிரி கிடையாது. இப்போ தலைவலின்னு வர 2 பேஷண்ட்டுக்கு கூட வேற வேற மருந்து குடுக்குறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. நெறைய பேர் கேட்பாங்க, நெறைய பேஷண்ட்ஸ். நானும் தலைவலின்னு தான் வந்தேன். அவளுக்கும் தலைவலி தான். ஏன் என் மெடிசின அவங்க எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தலைவலி வரதுக்கான காரணம், இப்போ ஒருத்தருக்கு வந்து தலைவலி வந்து அவங்களுக்கு கேஸ்ட்ரிக் இஷ்யூனால வந்திருக்கலாம். இன்னொருத்தருக்கு வெயில்ல போயிட்டு வந்ததுனால வந்திருக்கலாம். இல்ல மழையில நனைஞ்சு சளி பிடிச்சதுனால வந்திருக்கலாம். இவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மருந்துகள் கிடையாது. ஒருத்தரோட பிரச்சனைக்கான காரணம், அதோட அக்ரவேட்டிங் அண்ட் அம்லரேட்டிங், அதாவது எந்தெந்த விஷயங்கள் அவங்க பிரச்சனைய அதிகப்படுத்துது, கம்மி ஆக்குது, என்ன பண்ணா அவங்க ப்ராப்ளம் கொஞ்சம் ரிலீவ் ஆகுது. அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்கா இப்போ ஃபீவர் இருக்கும்போது சிலருக்கு வந்து தண்ணி தாகம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். சிலருக்கு தண்ணி தாகமே இருக்காது. சிலருக்கு காரமா சாப்பிடணும் போல ஒரு அந்த டிசையர் இருக்கும். சிலருக்கு இனிப்பா சாப்பிடணும்னு இருக்கும். சிலருக்கு பசியே இருக்காது. ஸோ இந்த மாதிரி வேற வேற சிம்ப்டம் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரே மெடிசின் குடுத்தா அது பிரயோஜனம் இல்ல. ஸோ ஒருத்தருக்கும் ஒரு மெடிசின் சூட் ஆகும். இதனால தான் ஒருத்தருக்கு குடுக்குற மெடிசின இன்னொருத்தருக்கு அதே பிரச்சனை இருந்தாலும் குடுக்குறதில்ல. ஹோமியோபதி மெடிசின பொறுத்தவரைக்கும் டிசீஸ்டு பார்ட்ட கியூர் பண்ணாம, அந்த பேஷண்ட்டையே ஹோலா கியூர் பண்றது தான் அதோட நோக்கம். இப்போ ஒரு ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருக்கிற 2 பேஷண்ட்ட பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் அத பத்தி கேர் பண்ணிக்கவே மாட்டாரு. இது என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு போவாங்க. அதே ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய இன்னொரு பேஷண்ட், ஐய்யயோ! எனக்கு ஃபேட்டி லிவர் வந்துருச்சு. நான் என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு சொல்லி ஆங்ஷியஸ் ஆகி, நான் அத பண்ணலாமா? இத பண்ணலாமான்னு சொல்லி இல்லாத பிரச்சனையும் சேர்த்து வச்சுப்பாங்க. ஸோ இந்த 2 விதமான மைண்ட் செட் இருக்கக்கூடிய 2 பேஷண்ட்டுக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்ன்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணு தான். ஃபேட்டி லிவர் மட்டும் தான். ஸோ ஆனா அவங்க மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா வேற வேறையா இருக்கு. ஸோ இவங்க 2 பேருக்கும் ஒரே மெடிசின் குடுத்தா சரியாகாது. அவங்களோட மனநிலையும் பார்த்து, அவங்களோட ஜென்ரலா அவங்களுக்கு எவ்வளோ அவங்களோட காஸ்ட்டு, டிசையர், அவர்ஷன் இதெல்லாம் பார்த்து பிரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய அந்த கான்ஸ்டிடியூஷனல் மெடிசின் ஒரே பிரச்சனை இருந்தாலும் அந்த 2 பேஷண்ட்டுக்கும் வேற வேறையா இருக்கலாம். ஸோ இதனால தான் ஒரே பிரச்சனையோட வரக்கூடிய 2 பேருக்கு ஒரே மருந்துகள் குடுக்கறது இல்ல. ஸோ உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு தலைவலிக்காகவோ, இல்ல வயித்து வலிக்காகவோ உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ண அதே மெடிசின் உங்க ஃப்ரெண்டுக்கு ஒர்க் ஆகாம போறதுக்கான காரணமும் இதுதான். ஸோ ஹோமியோபதினா என்ன? இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றத நம்ம பார்த்தோம். பி ஹேப்பி, ஸ்டே ஹெல்தி.